வித்தியாசமான கேஸ ஹேண்டில் பண்ணலாம்னு இருக்கேன். வெரி குட். வித்தியாசமான கேஸ்னா பாம்பே காமத்துப்புறால ஒரு கேஸ் இருக்குது, கல்கட்டா சோனம் காட்சியில ஒரு கேஸ் இருக்குது. லோக்கல்னா நிறுத்துங்க டாக்டர். நீங்க டீல் பண்ற கேஸ பத்தி நான் கேட்கல, இந்த கேஸ பத்தி கேட்டேன். நான்சென்ஸ். நேத்து எனக்கு மார்வல் எக்ஸ்ரே எடுத்தாக்கா அது எடுத்து வந்து எங்கிட்ட காட்டுற நீ? குடு இந்த ஃபைல. இது ஒரு பெக்யூலியர் கேஸ். டேய் அந்த சீடி எடு. டாக்டர் இந்த கேஸ பத்தி காட்டுங்கன்னா ஜாக்கி ஜான் படத்தை போட்டு பாத்துட்டு இருக்கீங்க. சாரிமா. டேய் அந்த சீடி குடுறா. இதுதான் இந்த கேஸோட மண்டை. டாக்டர் தலையில என்ன சின்ன சின்னதா எழுதி இருக்கே? அதுதான் தலையெழுத்து. ஒண்ணுமே புரியலையே டாக்டர். அது பிரம்மா எழுதுனது. எனக்கே புரியலன்னா தினம் இங்க வந்து இதை போட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன். இதோட ப்ராப்ளம் என்ன டாக்டர்? இந்த நோயோட பேரு ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ். அதாவது 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இவருக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு இருக்காது. வெரி இன்ட்ரஸ்டிங். வேற அதான் நேத்து போட வாங்கி கொடுத்தல, இன்னைக்கு வந்து செயின கட்டாங்கடி. டாக்டர் என்ன சொல்றீங்க? இவருக்கு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் எதுவுமே ஞாபகம் இருக்காது. அதனால இந்த கேஸோட பிளாஷ்பேக் நான் சொல்றேன். இவன் எந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சதுக்காக போட்டோ எடுத்து வச்சுப்பான். போட்டோ வச்சுதான் வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்கான். பில்லு பில்லா தெரியுமே. 15 நிமிஷத்துல உனக்கு எல்லாம் பண்றேன்னு எனக்கு தெரியும். நீ ஆர்டர் பண்ணிய அப்ப எடுத்த போட்டோ இது. இது நீ இட்லி சாப்பிடறப்ப எடுத்தது. இது நீ பூரி சாப்பிடறப்ப எடுத்தது. இது நீ வடை சாப்பிடறப்ப எடுத்தது. இது பொங்கல் சாப்பிட்டப்ப எடுத்தது. இப்ப ஞாபகத்துக்கு வருதா? யாரா காசை? வழக்கமா எல்லாரையும் நான் தான் போட்டோ எடுப்பேன். ஆனா என்னையே எடுத்துட்டாங்களே. நான் சாப்பிட்டதுக்கு இதான ஆதாரம்? ஆமா. இப்ப என்ன பண்ணுவ? வீட்டுக்காரர் இருக்கும்போது நீ வந்துடக்கூடாதான்யா. உனக்கு உன் ஞாபகமா ஒரு போட்டோ உன் கையில கொடுத்து அறிவில்லை ஓபன் ஒத்துக்கிற இல்ல. இந்த போட்டோல இருக்கிறது இவ இல்ல. இவர் எங்க வீட்டுக்கு இருந்தாலே. உள்ள வரா. நம்பர் 13 அயோத்தியம்மன் கோயில் தெரு இதானே? சர்ச். ஜாடியுமே இல்ல. நம்ம மருந்து அடிக்க வேண்டிய வீடு இதுதான். அடி. பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கா இவ்வளவு பில்டப் பண்ணீங்க? போலீஸ்ல ஓட்டுறதுக்கு போட்டோ எடுக்கணும். 30 ரூபா கேக்குறான். என்ன பண்றேன்னு தெரியலடா. உனக்கு போட்டோ தானே எடுக்கணும். பாரு ஒரு லூஸ் வருது. ஒரு பைசா செலவுல உனக்கு நான் போட்டோ எடுத்துறேன்டா. சஞ்சய் சார் இவரு உங்க ஃப்ரெண்டு, உங்க கூட காலேஜ்ல கூட படிச்சவரு.
எங்களுக்கு 3 போட்டோ எடுக்கணும். அவருக்கு ஒண்ணு, எனக்கு ஒண்ணு, உங்களுக்கு ஒண்ணு. ஞாபகம் வச்சுக்கிறது வசதியா இருக்கும்ல? இவன் நமக்கு கடன் தரணும். அதனால நமக்கு ஞாபகம் இருக்க அந்த 15 நிமிஷத்துக்குள்ள இவன் கிட்ட எப்படியாவது காசு வசூல் பண்ண வேண்டியதான். காசு வசூல் பண்ண வேண்டும். இவனுக்கு நாம எல்லாம் கடன் தரணும். அதனால இவன் திடீர்னு வந்தான்னா மறந்துட்டா மாதிரி நடிச்சிட வேண்டியதுதான். மறந்துட்டா மாதிரி நடிக்க வேண்டும். இந்த பொண்ணு கிட்ட 3 வாட்டி செருப்படி வாங்கியிருக்கோம். அதனால இந்த பொண்ணு இருக்க ஏரியாவுக்கு நாம போக கூடாது. இந்த பெண் இருக்கும் ஏரியாவிற்கு போக கூடாது. சார், ₹1 சார். எனக்கு தெரியாது சார். நான் தான் சார் முதல்ல பார்த்தேன். டார்ச் அடிச்சது நானே. இன்னொரு நாள்ல ஏதாவது கீழே கிடக்குதுன்னு தருவங்க. நீங்க பேச்சு வச்சுக்கிறாயா? சார், என்ன சார் தேடுறீங்களா? அவன் டைரி வச்சிருப்பாயா? அது மட்டும் நம்ம கையில கிடைச்சதுன்னு வை, அவனை பத்தி ஃபுல் டீடைலா கண்டுபிடிச்சிடலாம். ஏற்கனவே டைரி உங்க கையில கிடைச்சிச்சு சார். எங்கயா? ஜோகுதி சார். நாயே, அடுத்தவன் டைரிய படிக்கிறியா? உனக்கு அறிவு இல்லையா? யாரையோ திட்டு எழுதிருக்கிறாயா? யாரையும் இல்ல, உங்களதான். சரியா? எனக்கு சூப்பரா இருக்கிறான் சார். பிளாஷ்பேக்ல இவ்வளவு அழகா இருக்கிறான். இப்ப இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கிறான். சோதனையில சுருங்கி போயிட்டு இருக்கிறாயா? பாவம். பாரு, என் பேர் சஞ்சய். முழு பேர் சஞ்சய் ராமசாமி. என் டார்கெட் இந்த மாசத்துக்குள்ள 25 ஃபிகர்ல மடிக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டு மடிக்க கூடாது, இஷ்டப்பட்டு தான் மடிக்கணும். அப்படியும் ஃபிகர் மடியலன்னா ஃபிகர் போட்டோவையாவது மடிச்சுட்டு மச்சான் மடிச்சுட்டேன்டான்னு புழுகணும். என்னாலையும் ஃபிகர் மடிக்க முடியுங்கிறது தன்னம்பிக்கை, என்னால மட்டும்தான் ஃபிகர் மடிக்க முடியும்ன்றது தலகணம். இதுதான் ஃபிகர் வெட்டுறதுக்கான இலக்கணம்.